பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைய கவனிச்சு பாருங்க. அழுதுட்டு இருக்கீங்களா? கண்ணீரோட இருக்கிறீங்களா? ரொம்ப வேதனையா இருக்கிறீங்களா? எனக்கே அந்த நெருக்கம், எனக்கே அந்த உபத்திரம், நான் இப்படி எதிர்பார்க்கலையே, என் வாழ்க்கை எப்படி போகும் நான் எதிர்பார்க்கலையே, இருதயம் ரொம்ப நொறுக்குதலா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவன் சொல்றாரு, நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு அநேக விஷயத்தின் நிமித்தம், அநேக இழப்புகள் நிமித்தம் அநேகருக்கு பாரங்கள் அதிகமாகும். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி சிந்தையோடு இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்களுடைய சிந்தைகள் மாறும், சுபாவங்கள் மாறும், எண்ணங்கள் மாறும். ஹல்லேலூயா. ஒரு டைம் கோவப்படுறவங்க எப்பவுமே கோவப்பட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அவங்க ஹாப்பியா மாறுவாங்க. அவங்களுடைய சுபாவம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம சுபாவங்கள் மாறும். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இந்த இரவு பகல்ன்ற மாதிரிதான் இந்த மாதிரி வாழ்க்கையும். எப்பவுமே அழுதுட்டே இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அழுதுட்டே இருக்கிற சூழ்நிலை தாங்க எனக்கு இருக்கு, கண்ணீரின் பாதை நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்வார் யாரும், நன்மை செய்யறேன், நான் நல்லதை செய்யறேன், பிறருக்காக நான் ஜெபிக்கிறேன், பிறருக்காக தான் நான் என்னுடைய உழைப்புகள்லாம் எல்லாமே நான் செய்யறேன், ஆனாலும் என்னை புரிஞ்சுக்காம அநேகர் எனக்கு தீமை செய்யறாங்க அப்படின்ற போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் இந்த உலகத்துல ஏதாவது தீமை செஞ்சாரா? சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்கு முன்னோடி இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. என்னுடைய பாதத்தின் வழியில், அதாவது என்னுடைய பாத சுவடின் வழியில நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ அதன்படி அவர் தான் நம்மளுக்கு முன்னோடி. அவரை பார்த்து நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கை அவரை பார்த்து தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அவரு இந்த உலகத்துல வந்த பொழுது ஏதாவது தவறு செஞ்சாரா? எந்த தவறும் செய்யல, எந்த பாவமும் செய்யல. ஹல்லேலூயா. பிலாத்து, அதாவது அவர் தான் அந்த ராஜா, அவரே சொல்றாரு, இவர் மேல எந்த குற்றத்தையும் நான் காணல. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சாட்சி வாங்கணும் நம்ம இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த டைம்ல அவர் சொல்லிருக்கலாம், நீங்க பேசுங்க எனக்காக, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு பேசிக்கலாம். ஆனா அது மாதிரி எதுவுமே பேசாம அமைதியா சகித்து பொறுத்து வந்த சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியம் ஒரு சில டைம்ல இருள் மாதிரி தெரியும், இருளுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு வெளிச்சத்துக்கான காரியமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சத்தை பாக்கிறதுக்கு தான் தேவன் இருள உங்களுக்குள்ள அனுப்புறாருன்னு சிந்தையோடு செயல்படுங்க. ஹல்லேலூயா. எப்பவுமே வெளிச்சத்தை பார்த்து இருளை பார்த்தா இருள் பிடிக்கும் இல்லையா? ஆனா இருளை பார்த்து வெளிச்சத்தை பார்த்தா ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கதான் தேவன் உங்களுக்காக இந்த அளவுக்கு பிரயாசப்படான்னு விசுவாசிங்க. இந்த நாள்லயும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, அப்பா நீங்க ஒரு நாள் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீங்கப்பா, நன்மையா தான் இருக்கும்னு விசுவாசத்தோட சொல்லி பாருங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனே ஏசப்பா, சோர்வின் மத்தியில வேதனை மத்தியில எவ்வளவு பேர் கண்ணீரோட இருக்கலாம்ப்பா. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கலாம். அவங்க கண்ணீர்லாம் தொடுத்து ரட்சிப்பு நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.